ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ESM தம்பிஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றின வீடியோ பார்க்க இருக்கோன்னா, ரொம்ப எக்ஸர்வீஸ் மேன் கேட்டது என்னென்னா, சார் இந்த மாதிரி கேஎஸ்பிக்கு த்ரூ சில்ட்ரனோட கல்யாண தொகை, அதாவது மேரேஜ் கிராண்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் என்ன சார் அப்படிங்கிறத பற்றி கேட்டுட்டு இருந்தாங்க. கேஎஸ்பி வெப்சைட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. அதில் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது சில்ட்ரன் எஜுகேஷன் அலவுன்ஸ், மேரேஜ் கிராண்டு, டிசபிலிட்டி சைல்டோட ஸ்காலர்ஷிப்பு, மொபிலிட்டி வெஹிக்கிள், அதாவது ஹேண்டிகேப்ட் இருக்கவங்களுக்கு மொபிலிட்டி வெஹிக்கிள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருமே இப்போ வந்து கேஎஸ்பி வெப்சைட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் குறிப்பாக எல்லாருக்கும் பெண் குழந்தைகளாக இருக்கிறவங்களுக்கு மேரேஜ் பண்ண செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த ஒரு 6 மாதம் 1 வருஷத்தில். அப்போ அவங்க வந்து அந்த மேரேஜ் கிராண்ட் அப்ளை பண்ணலாமா இல்லையா, சார் எனக்கு வந்து டைம் முடிஞ்சு போச்சா, ஏன்னா 180 days அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, இப்போ நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ அவங்களுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் நீங்கள் பகிருங்க. நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கு, கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸர்வீஸ் மேன் ரிலேட்டடாக போடக்கூடிய அனைத்து வீடியோஸும் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சேரும். சரியான நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலோட மெம்பர்ஷிப் இருக்குது, அஃபிஷியல் ஜாயின் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட கல்யாண உதவித்தொகை, அதாவது மேரேஜ் கிராண்ட் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து கேஎஸ்பிக்கு த்ரூவும் கிடைக்கும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சோல்ஜர் போர்டு மூலமாக அப்ளை பண்ணி அதையும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ கேஎஸ்பிக்கு த்ரூ வாங்கணும் அப்படின்னீங்கன்னா அப் டு ஹவுல்தார் ரேங்க் மட்டும்தான் வாங்க முடியும், ஜேசி சாப் வாங்க முடியாது. அப்படி ஜேசி சாப் யாராவது குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு த்ரூ நம்ம வாங்கிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. குழந்தைங்களோட 18 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு டாக்குமெண்ட்டை மட்டும்தான், அதாவது ஸ்கூல் சர்டிஃபிகேட் இல்லை பர்த் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி அவங்க டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான் அதில் தேவை. இதுக்கடுத்து கல்யாண பத்திரிகை, அதுக்கடுத்து வந்து மேரேஜ் பண்ணதுக்கான அந்த ஒரு சர்டிஃபிகேட், மேரேஜ் ரிஜிஸ்டர் மூலமாக கிடைக்கக்கூடிய சர்டிஃபிகேட். இதுக்கடுத்து இண்டிவிஜுவல் எக்ஸர்வீஸ்மேனோட பேர், அதாவது டிஸ்சார்ஜ் புக்கில் அந்த குழந்தையோட பேர் கரெக்டாக இருக்கணும், பிபிஓ காப்பி, ஆதார் கார்டு, இந்த மாதிரி பேசிக்கான டாக்குமெண்ட்ஸ் தான். இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன மாதிரி செய்கிறது, இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வீடியோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கேஎஸ்பியிலேருந்து அஃபிஷியலாக கொடுத்துருக்குது. இந்த மேரேஜ் கிராண்ட் எப்படிலாம் வந்திருக்கு, அதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதுக்கு முன்னாடி எவ்வளோ கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்க, அவங்களோட எய்ம் என்ன, அதுக்கடுத்து வந்து எலிஜிபிலிட்டி யார் யார் அப்படின்னு சொல்லி அவங்க கிளியராக கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற போது டேட் ஆஃப் மேரேஜிலேருந்து 180 daysக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்கடுத்து யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ESM, அதாவது எக்ஸர்வீஸ்மேன் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இறந்த எக்ஸர்வீஸ்மேன் இறந்ததுக்கப்புறம் விடோவாக இருப்பாங்க, விடோவும் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்களோட குழந்தைங்க மேரேஜ்க்கு. அதுக்கடுத்து அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஆர்பன் டாட்டராக இருந்தால் அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவுல்தார் அண்ட் பிலோ ரேங்க்ஸ் தான் அப்ளை பண்ண முடியும். குழந்தைங்க வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும். இந்த மாதிரிலாம் அவங்க எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு மாடல் அப்ளிகேஷன் தான். உள்ளே போனால் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதை நாங்கள் கொடுக்குறோம். இதில் அவங்கள ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து பார்ட் பியில் இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட அக்கௌண்ட்டில் பணம் விழுகணுமோ அவங்களோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இருக்கும். அதாவது அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட், பிரான்ச் எல்லாமே இருக்கும். அதுக்கடுத்து வந்து இந்த இது டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட பேர், என்றைக்கு மேரேஜ் ஆச்சு, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே இதில் இருக்கும். இதை வந்து தப்பு இல்லாமல் கிளியராக கொடுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் அவங்க அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் புக்கு, ப்ரூஃப் ஆஃப் மேரேஜ், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் இல்லை ஸ்கூல் சர்டிஃபிகேட் 18 வயசுக்கு மேலே ஆச்சுங்கிறதுக்கு, அதுக்கடுத்து மேரேஜ் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்களோட பிபிஓ காப்பி, இவ்வளோ தான் அதில் கேட்குற டாக்குமெண்ட்டு. அதுக்கடுத்து சேவ் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜில்லா சைனிக் போர்டுக்கு ஃபார்வர்ட் ஆயிரும். இப்போ செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்தது, இது வந்து மாடல் செல்ஃப் டிக்ளரேஷன். இதே மாதிரி நீங்கள் எழுதி கையெழுத்து போட்டு அதில் வந்து அப்லோட் பண்ணணும். இது வந்து அந்த மாடலுக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக கேஎஸ்பி வெப்சைட்லேயே இந்த மாடல் அவங்க கொடுத்துருக்காங்க. செல்ஃப் டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லெட்டர் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்காங்க. மேரேஜ் கிராண்ட்டுக்கு என்னென்னலாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதில் என்னென்னலாம் தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்ரல் கைட்லைன்ஸ் மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. குறிப்பாக என்னென்னலாம் இதுக்கு முன்னாடிலாம் தப்பு நடந்திருக்கு, எதனால் அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் பார்ட் ஏல என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, பார்ட் பியில் என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, பார்ட் சியில் என்னெல்லாம் தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிறது கிளியர் கட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரியாக அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கான அந்த ஒரு மேரேஜ் கிராண்ட் 50,000 ரூபாய் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து 2 குழந்தை
குழந்தை வரைக்கும் வாங்கிக்கலாம். ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 குழந்தை 4 குழந்தை இருந்தால் ஏதாவது 2 குழந்தைக்கு இது வாங்கிக்கலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நம்மளோட நோக்கம் நான் திரும்பவும் சொல்கிறது தான், இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறதால அவங்க வந்து கண்டிப்பாக அந்த எக்ஸ் சர்வீஸ்மேனோட குழந்தைங்களோட பேர் கண்டிப்பாக அந்த டிஸ்சார்ஜ் புக்கில் இருக்கணும், பிபிஓவில் அவங்க பேர் இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் இது கிடைக்கும், இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்மளோட நோக்கம் என்றைக்குமே அவேர்னஸ் தான், விழிப்புணர்வு கொடுத்து எல்லாருக்கும் நல்லது செய்கிறது மட்டும்தான் நம்ம சேனலோட நோக்கம், வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்மளோட இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க நிறைய முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு தெரியாமையே போகுது. இந்த மாதிரி கிராண்ட்ஸ் நம்ம வந்து வாங்காமையே விட்டுடுறோம். எல்லாருமே கல்யாணத்துக்கு போடுறோம், சாப்பிட்றோம், எல்லாமே வந்துடுறோம், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறோமே தவிர அந்த ஒரு முன்னாள் இராணுவ வீரருக்கு பெண் குழந்தையாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது, 2 குழந்தைங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் வந்து இந்த திருமண உதவித்தொகை 50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் ஜஸ்ட் அப்ளை மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வீடியோ மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய் ஹிந்த்.